ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மே மாத காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிக அன்போடு வரவேற்கிறேன். சங்கீதம் 92:12 நீதிமான் பனை போல் செழித்து லீபனோனுள்ள கேதுரு போல் வளருவான். இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களை முகமுகமாக பார்த்து நீங்கள் பனை போல் செழித்து வளருவீர்கள் என்று வாக்களிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியில் முடிவடையும் வாழ்க்கை அல்ல, தலை கவிழ்ந்து நடக்கும் வாழ்க்கையும் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தில் சில சமயங்களில் புயல் போன்ற சில சீற்றங்கள் வரலாம். இவ்வாழ்க்கையில் பரீட்சைகள் ஒருபோதும் விசுவாசிகளை தடுமாறி விழச் செய்யாது. விசுவாசிகள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி வாகை சூடுவது நிச்சயம். நாம் நமது நற்கிரியைகளினால் நீதிமான்களாக முடியாது. நமது கிரியைகளே நமக்கு எதிராக சாட்சி எழுப்பியவர்களாக இருக்க முடியும். நாம் நம்மையே சார்ந்து வாழ்வதும் கூடாத காரியம். இவ்வுலகில் கிறிஸ்துவை சார்ந்துதான் வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தான் நம்மை பாவங்கள சுத்திகரித்து நீதிமான்கள் ஆக்குகிறது. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7, கொலோசையர் 1:14 வசனங்களில் காண முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருப்பதால் நம்முடைய வாழ்க்கை செழித்து வளரும் என்பது நிச்சயம். நம்முடைய செழிமைக்கு வேதம் ஒரு உண்மையை கூறுகின்றது. அது என்ன? பனையை போன்றதொரு செழிப்பு, லீபனோன் உள்ள கேதுருவை போலுள்ள வளர்ச்சி. பனை மரம் ஒரு குறிப்பிட்ட மர வகையை சார்ந்தது. பொதுவாக பனை மரங்கள் அதிக உஷ்ணமுள்ள பகுதிகளில் வளரக்கூடியவை. அதிக வெப்பமான இடங்களில் வளரும் பனை மரத்திற்கு நீதிமான் ஒப்பிடப்பட்டிருக்கிறான். ஆம், எவ்வித சோதனைகளும் இன்னல்களும் நீதிமான்களை அசைப்பதில்லை என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். பனை மரத்துக்கு 3 பிரதானமான காரியங்கள் உண்டு. ஒன்று, அது உயர்ந்த தன்மையை குறிக்கிறது. 2வது, அதன் ஓலைகளில் நிழல் காணப்படுகிறது. 3வது, அதனுடைய பழத்தின் இனிமை நம்மை சந்தோஷப்படுகிறது. இந்த அனுபவங்கள் எல்லாம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழக்கூடிய அனுபவம் மனிதனுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த உயர்ந்த நிலைமையிலே கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து வாழும் பொழுது பனைமரம் எப்படி உயர்ந்த ஆசீர்வாதமா இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொல்லி நான் என் வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.